அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இனப்படுகொலை நடந்த இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது என்று ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவை ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்புவதாக உறுதி செய்திருக்கிறது. இதை எதிர்த்து பல்வேறு கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவசரமாக தமிழக அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மத்திய அரசின் முடிவு தமிழர்களின் உணர்வை காலில் போட்டு மிதிப்பதாக உள்ளது என்றும் இந்த காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று சட்டசபை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றியான விவாதத்தை நாம் பேச இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திரு வேல்முருகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். அதேபோன்று திமுகவை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். மதிமுகவை சேர்ந்த அந்திரிதாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இதயதுல்லா அவர்கள் இணைய இருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதாவது உலகில் வேற எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு இன அழிப்பு தன்னுடைய நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டு மக்களை திட்டமிட்டு முப்படை தாக்குதலால் இன அழிப்பு நடத்திய மிகப்பெரிய கொடூர கொலைக்கு சொந்தக்காரரான ராஜபக்சேவும் இலங்கையும், அந்த இலங்கையை சார்ந்த நாட்டில் இலங்கையில் தற்பொழுது காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது என்று உலக தமிழர்கள் குரல் எழுப்புகின்ற நிலையில் தற்பொழுது தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிறைவேற்றத்தை பற்றியும் தமிழர்களுடைய போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்லதான், நீங்களே குறிப்பிடும் போது மிக தெளிவாக மிக சிறப்பாக ஈழத்தில் எவ்வாறு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய மனிதநேயமற்ற ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு கொடூரமான ஒரு இனப்படுகொலையை ராஜபக்சே அங்கு செய்து முடித்திருக்கிறான் என்பதை தங்களுடைய முகப்புரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதேபோல் அந்த காமன்வெல்த் என்கிற அந்த கூட்டமைப்பு என்பதே மிக தெளிவாக அதற்கான ஒரு சாசனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நாட்டில் அந்த அரசாங்கம் அந்த மக்களை இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ அல்லது நீதிமன்றத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஒடுக்குகிற முயற்சிகளிலோ அல்லது தேர்தல்களில் ஜனநாயகம் இல்லாத நிலை ஏற்பட்டாலோ இது போன்ற காரணிகளுக்காக ஒரு நாடு காமன்வெல்த் கூட்டமைப்பில் அங்க வைக்கிற ஒரு நாட்டை நீக்கலாம் என்று நீக்கியிருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு நாடுகளை என்னால் ஆதாரத்துடன் உதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொல்லுகின்ற அந்த வரிசையில் பல்வேறு நாடுகளில் சிறு சிறு குற்றம் இழத்திற்காகவும் ஒரு பத்திரிகை நண்பர்கள் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டார் என்பதற்காகவும் அல்லது ஒரு 1000 பேர் அங்கு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்காகவும் அல்லது ஒரு பாகிஸ்தான் நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை இராணுவத்தின் மூலம் முஷரப் அவர்கள் கைப்பற்றினார் என்ற காரணத்திற்காகவும் அல்லது தன்னுடைய நாட்டில் ஒரு அவசர பிரகடனத்தை ஏற்படுத்தினார் என்பதற்காகவும் 99களிலும் 2007களிலும் காமன்வெல்த் கூட்டமைப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் விஜி தீவில் ராணுவ ஆட்சியை அங்கு நடைமுறைப்படுத்தியதற்காக காமன்வெல்த் கூட்டமைப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் அங்கு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மனித உரிமை காக்கப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்து இவை நீக்குவதற்கு காரணகாரியாக இருந்த தேசம் என்னுடைய தாய் தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த காந்திய தேசம், இந்திய காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசு தான். ஆனால் அப்படியேப்பட்ட இந்த காங்கிரஸ் அரசு, இந்த இந்திய தேசம் பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் என் ஈழ உறவுகள், என் தொப்புள் குடி உறவுகள் ரத்தத்தால் சதையால் மொழியால் இனத்தால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் நாகரிகத்தால் எல்லா விதத்திலும் ஒன்றாக ஒரு கூறாக இருக்கிற எனது உறவுகளை அங்கு உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் போர்க்குண்டுகளையும் எரிகுணிகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் போட்டு அங்கு கொத்து குண்டுகளை வீசி மக்களை அங்கு ஆயிரக்கணக்கில் அல்ல பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு குவித்திருக்கிறார் கொடியவன். இது எல்லாம் இந்திய அரசுக்கு தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்து அப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்வதற்கும் துணியாகும் இந்திய அரசு. எங்களுடைய கேள்வி என்பது, இன்றைக்கு இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு என்கிற இந்த சாசனம் உருவாக்கி இருக்கிற விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இன்னும் மாமேதோடு அகந்தையோடு இன்றைக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேலும் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த கொடியவன் ராஜபக்சேவிற்கு ஏன் இந்திய அரசு துணை போக வேண்டும்? அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய அரசும் இதில் கூட்டு குற்றவாளி என்று ஒரு கருத்தையும் சொல்லுகிறோம். காமன்வெல்த் மாநாடு என்பது இலங்கையில் நடைபெறுவதற்கான எந்தவித சூழலும் அங்கு இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த காரணங்களோட 1000 மடங்கு மிகப்பெரிய இனப்படுகொலை அங்கு நடந்திருக்கிறது. அதனால் காமன்வெல்த் மாநாடு என்பது அங்கு நடக்கக்கூடாது. காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான்
இன்றைய தினம் தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர்கள், விடுதலை சிறுத்தைகள், எண்ணற்ற பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் என்று பல்வேறு அமைப்புகள் ஒன்று கூடி அறிவித்திருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் அல்ல இன்றைக்கு அறிவித்து இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள். ஆனால் இன்றைக்கு 90% ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உணர்வு உள்ளே இருக்கிறது. அதை வெளிக்காட்டுவதற்கு அது அரசியல் கட்சியா, அமைப்பா அல்லது பெரிய இயக்கமா என்று பார்க்கவில்லை. பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். சார், இது திமுக இந்த சட்டசபை தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்டசபை தீர்மானத்தை பற்றி திமுகவினுடைய கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்துதான் இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கொண்ட 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஈழத் தமிழர்களுக்கு கொடுத்த இன்னல்கள், ஈழத் தமிழர்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள், ஈழத் தமிழர் என்று சொன்னாலே அவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அவர் நடந்து கொண்ட முறையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த அம்மையார் திடீரென்று இந்த பாசம் இன்றைக்கு காமன்வெல்த் மாநாடில் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ணுவதை போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், அம்மையார் கடந்த காலத்தில் எடுத்துக்கொண்ட ஈழத்தமிழர் விஷயங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக எந்தவித போராட்டம் நடத்தினாலும் அடக்குவதும் ஒடுக்குவதும் ஈழ அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள் எடுக்கின்ற போராட்டங்களை இப்பொழுது எடுத்த போராட்டம் குறிக்கிறதுக்கு முடியும். ஏற்கனவே கனிமொழி அவர்களும் பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று வந்த பிறகு அதனுடைய பிரச்சனைகளை பெரிய அளவில் சொல்லவில்லை. அதன் பிறகு அங்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இப்போ காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது அப்படிங்கறதில் தீர்மானமும் நிறைவேற்றிருக்கீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை உலகளாவிய பிரச்சனையாக ஏன் இப்போது எடுத்து செல்ல? உலக அளவான பிரச்சனையை மையப்படுத்தி எடுத்துக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தான் டெசோ என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அண்ணன் தளபதியார் அவர்களுடைய மூலமாக பல்வேறு நாடுகளில் சென்று இலங்கையில் நடைபெற்ற இது போன்ற அக்கிரமங்களை சிடி மூலமாகவும் பல பிரச்சனையை எடுத்து சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய டெசோவின் மூலமாக தான். ஆனால் நமது பாராளுமன்றம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற அந்த இறையாண்மைக்கு உட்பட்டு தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பிரதமர் அவர்கள் இந்தியாவை சார்ந்துதான் அதை நாம் கொண்டு செல்ல முடியுமே தவிர இலங்கை பிரச்சனையை இந்தியாவை தாண்டி நாம் எடுத்துக்கொண்டு நேரடியாக இன்றைக்கு அம்மையார் சொல்லுகிறார்களே, ஈழம் மலர்ந்தால் நான் தமிழ் ஈழம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல் உடனடியாக எங்கள் தலைவர் சொல்லிவிட முடியாது. காரணம், இது ஒரு பல்வேறு அமைப்புக்கு உட்பட்ட இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் நாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இந்தியாவை அதனால்தான் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு மனிதாபமான முறையிலாவது நீங்கள் பாருங்கள் என்று அவர் ஒரு வேண்டுகோளாக பலமுறை அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இறுதியாக கூட உங்கள் வேண்டுகோளை பணிவன்புடன் கேட்டு என் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது, புறக்கணியுங்கள் என்று சொன்னார்கள். இது போன்ற நிலையில் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கல்ல 1983 இருந்து வெளிக்கடை சிறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தன்னுடைய பதவியை பேராசிரியர் அவர்களும் தலைவர் அவர்களும் ராஜினாமா செய்தவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து குறிக்கலாம், பட் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அதுல குறிப்பா தொடர்ந்து பேசலாம். மதிமுக அந்தரிதாஸ் அவர்கள் இந்த தீர்மானத்தை பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் சொல்லுங்க சார். காலதேவதையின் கன்னத்தில் கண்ணீர் துளியாகிவிட்ட ஈழத்தமிழருடைய சோகம் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சோகம். ஆனால் வெட்டுவதற்கு கத்தியை கொடுத்து விட்டு வெட்டுப்பட்டவுடன் இறந்தவுடன் இரங்கற்பா பாடுவதைப் போல திமுக சொல்வதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வேதனையை தருகிறது. ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழருடைய வரலாற்றை இன்றைக்கு சில பேர் இன்றைக்கு தங்களுடைய அரசியல் அரிப்புக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியல் கட்சி இடத்திலையும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சி இடத்திலுமே இருக்கிறது. அண்ணன் வேல்முருகன் ஒன்றை சொன்னார்கள், இந்த சோகம் என்கின்ற அந்த உறுப்பு நாடுகளிடத்தில் என்னென்ன விதமான அந்த சரத்துக்களை பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இதயதுல்லா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். இதயதுல்லா சார் வணக்கம். முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது, தமிழக சட்டசபையில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் பல்வேறு அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக மத்திய அரசினுடைய முடிவு தமிழர்களின் உணர்வை காலில் போட்டு மிதிக்கும் விதமாக உள்ளது. இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வாக அவர் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜபக்சே கொடூரமானவர், அவர் இனப்படுகொலை செய்திருக்கிறார், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில்
இதுவரை நீண்ட காலமாக எதற்காக தமிழ்நாட்டிலே சில கட்சிகள் போராடின, அங்கே பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று. தமிழ் மக்களுடைய உணர்வை மதித்து இன்று பிரதமர் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது காமன்வெல்த் மாநாடுனா என்னன்னு ரொம்ப பேருக்கு புரியல. அதாவது காமன்வெல்த் ஹெட் என்று சொல்வார்கள், ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த காமன்வெல்த் மாநாடு ஒவ்வொரு நாட்டின் உள்ள தலைமை அமைச்சர்கள், பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் ஒன்று சேருவதுதான். என்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் அதிலே கலந்து கொள்ளவில்லையோ அன்றே இந்தியா பங்கெடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதே நேரத்திலே இந்தியா கனடா அல்ல, ஆஸ்திரேலியா அல்ல, அவர்களுக்கு தொப்புள் கொடி உறவுகள் இங்கே யாரும் இல்லை, அல்லது தமிழ் நாடு போன்ற ஒரு நாடு அந்த நாடுகளிலே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய நாம் பல்லாயிரம் கோடியை கொட்டி அங்குள்ள தமிழர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தமிழர்களுக்கும் உதவி செய்யாமல், இங்கு அகதிகள் முகாமிலே இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கும் உதவி செய்யாமல் வெறும் உணர்வை தூண்டிவிட்டு பிணத்தை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சிலர் தான் இன்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இன்று கூட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய வேண்டுகோள், தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன்ற தலைவர்களுடைய வேண்டுகோளை மதித்து தான், இன்று தமிழ் மக்களுடைய உணர்வை மதித்து தான் நம்முடைய பிரதமர் அங்கே செல்லவில்லை. இதுவே அந்த காமன்வெல்த் மாநாட்டிற்கு ஒரு தோல்வி. உண்மையிலேயே காமன்வெல்த் மாநாட்டை நடத்த விடாமல் செய்வதற்கு இதுவா நேரம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காமன்வெல்த் மாநாடு ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு அவசரமாக போட வேண்டிய இந்த தீர்மானம் ஏற்கனவே ஒரு தீர்மானம் பேருக்கு போட்டு வைத்தாகிவிட்டது. இன்னைக்கு நடந்தா இந்த தீர்மானத்தினால ஏதாவது பயன் உண்டா? இரண்டாவது, இந்த தீர்மானம் காலில் போட்டு மிதிக்கும் என்று சொன்னால் கட் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுங்க. ஏன் வரல?